அதாவது ஜகத்துங்கிறதுல உள்ள ஆர்டர்லினஸ் அப்படிங்கிறத சொன்னேன். இதே ஆர்டர்லினஸ் நம்மளோட மைக்ரோ காசம்லையும் இருக்குது, நம்மளோட சரீரத்தில் இருக்குது. நம்ம சரீரத்தில் இருக்க ஆர்டர்லினஸ், நம்மளோட பிளட் ஃப்ளோவில் இருக்குது ஆர்டர்லினஸ். நம்மளால் ஒரு காரியத்தை எவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும்? இப்படி பண்ணிகிட்டே இருக்கேன். எத்தனை நாள் பண்ணலாம்? இப்படி பண்ணுறேன். எத்தனை நாள் பண்ணலாம்? அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம், அவ்வளோ. 5 நிமிஷம் கூட பண்ண முடியுமான்னு தெரியல, கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இது நம்ம காரியங்கிறது ஒரு 5 நிமிஷம் தாண்டாது. இது ஈஸ்வர காரியம்னு என்னன்னு சொல்கிறேன். இதை தான் பண்ணிட்டுருக்கு. இதுதான் பண்ணிட்டுருக்கு. இது கர்ப்பத்தில் அந்த குழந்தை இருக்கிறதுலேயும் சாகர வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கு. இது ஈஸ்வர காரியம், கன்சிஸ்டன்சி. இது பண்ணுறதை நிறுத்திட்டுனா என்ன ஆகும்? இது தெய்வாதீனம். நம்ம சரீரத்திலேயே இதை நிறுத்தவோ இதை நிறுத்தாத இருக்கவோ நம்மளால முடியாது. இங்கே வேணால் கையால் வேணும். கையில் இருக்கிறது நம்ம அதீனம். என்ன உள்ள மாதிரி பண்ணிக்கிறதே இது தெய்வாதீனம். இது இருந்து 100 வருஷம் பண்ணுறது. இன்னும் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. தேரை இருக்குது பார்த்தாலா, 600 வருஷம் இருக்கும். 600 வருஷமும் பண்ணிகிட்டே இருக்கும். மாதிரி ஆமை இருக்குது பார்த்தாலா, 300 வருஷம் இருக்கும். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும். சில மரம்லாம் 5000 வருஷம் இருக்கும். அதுக்கு உசுறு இருக்குது, அதாவது மூச்சு விடுறது. அதுக்கு ஏதோ ஒரு எலிமெண்ட்டு இது மாதிரி பண்ணுறதோ அது மாதிரி பண்ணுறதோ, ஏதோ ஒரு மொபிலிட்டி இருக்குது, ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது. ஆச்சரியம். அது சிஸ்டம்னா சிஸ்டம். இந்த சரீரத்தில் தாறுமாறாக ஒன்று கூட போயிடாது. இந்த சரீரத்தில் திடீர்னு யாருக்காவது கண்ணு பார்க்குறதுக்கு பதிலாக காது பார்த்துதுன்னோ, காது கேட்கறதுக்கு பதிலாக வாய் கேட்கறதுன்னோ, அது மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்கிறது, சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறது. மூச்சு விடுறதுல சிஸ்டம் இருக்குது, ஹார்ட் பீட்டில் சிஸ்டம் இருக்குது. அங்கங்கே அந்த ஆகாரம் உள்ளே போகிறதுன்னா அது போய் சேர்ற அந்த ஒரு இது இருக்குது பார்த்தேளா, அதில் சிஸ்டம் இருக்குது. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம சரீரத்தை ஆராய ஆரம்பிக்கிறோமோ, அதனால தான் அவதூதர் சொல்கிறார், தேகோ குருர்மமே, என்னுடைய சரீரம் என்னுடைய குருநாதன்கிறார். இந்த சரீரத்தை எவ்வளோக்கெவ்வளோ ஆராய ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ என்ன ஆகுது? அந்த சரீரம் நம்மளை இந்த சரீரம் சுவாமின்னு ஒருத்தன் இருக்கான், பகவான்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்கும்படியாக இருக்குது. ஏன்னா அதில் உள்ள சிஸ்டம், அதில் உள்ள ஆர்டர்லினஸ். இந்த ஆர்டர்லினஸ் தான் ஈஸ்வரனுடைய ஒரு லட்சணம், ஈஸ்வரனுடைய ஒரு குணம்.